மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவெளியில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். என்னோடு கூட மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அன்பான தேவ ஜனமே 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டு கொள்வீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அன்பான தேவ ஜனமே, இதில் ஒரு வார்த்தை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டு சொல்ல, தேடுங்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, ஏன்னா இன்றைக்கி நாம் கடைசி காலத்தில் கடைசி மணி நேரத்திலே இருக்கிறோம். ஆகியால் தான் ஆண்டு சொல்ல, தேடுங்க கண்டடைவீங்க. இன்றைக்கி அநேகருடைய கேள்வி என்ன தெரியுங்களா? பிரியமான தேவ ஜனமே, எனக்கு அற்புதம் நடக்கலை, என் பிரச்சனை மாறலை, என் ஜபம் கேட்கப்படலை, என் தேவைங்க சந்திக்கப்படலை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவரை சரியாக தேடுறோமா? இன்றைக்கி யோசிச்சு பாரு. நம்ம தேவனை தேடாமல் தேவன் எனக்கு நன்மை செய்யணும்னா, அன்பான தேவ ஜனமே, அது ஒரு நாளும் கூடாத காரியம். ஏன்னா ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் ஆண்டு சமீபமாக இருக்கும்போது அவரை தேடுங்கள் அப்பொழுது கண்டு கொள்வீங்கன்னு சொல்லுது. இப்போ தேவன், பிரியமான தேவ ஜனமே, எல்லா மனுஷனுக்கும் இந்த பூமியில் என்ன கொடுத்துருக்காருன்னா, தேவனை தேடக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி அநேகரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டு, தேவனை தேடுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லுங்கள், சிலர் எப்படி தேடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று கல்யாண நாளுக்கு தேடுவாங்க, 2வது குழந்தைக்கு பேர் வைக்க தேடுவாங்க, அன்பான தேவ ஜனமே, 3வது அவங்களுக்கு வியாதி பலவீனங்கள் வந்தால், 4வது அவங்களோட அவசரங்களுக்கு தேடுவாங்க. அப்படி அல்ல அன்பான தேவ ஜனமே, நமக்கு தேவன் ஒரு முறை வைத்திருக்கிறார். அந்த முறையின்படி இல்லைங்க, அந்த வழியிலே நம்ம கடந்து போய் தேவனை தேடணும். நம்ம வேதத்துக்கு புறம்பே நமக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம தேடக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, 7வது நாளில் போய் தேடினாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னா ஆண்டு சொல்லிட்டாரு, 6வது நாளில் 7வது நாளுக்கு தேவையானதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, 7வது நாள் தேவனை தேடுங்க அப்படின்னு சொன்னார். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதிக புத்திசாலித்தனமாக ஆண்டவருக்கு விரோதமாக, அன்பான தேவ ஜனமே, ஆண்டோட வார்த்தைக்கு விரோதமாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவ வசனத்தை கீழ்ப்படியாமல் போய் தேடினாங்க. நீங்கள் யாத்திரையாகமோ 16ஆம் அதிகாரம் அன்பான தேவ ஜனமே 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டு சொன்னார், 6வது நாளில் 7வது நாளுக்கு தேவையானது தேடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 6வது நாள் 6 நாள் சும்மா இருந்துட்டாங்க, 7வது நாள் போய் தேடினாங்க. என்றைக்கு தேடக்கூடாதோ அன்றைக்கி போய் தேடினாங்க. அன்றைக்கி ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி இது போல தான் நம்ம எல்லாம் எப்படி செய்கிறோன்னா, வசனத்துக்கு முரண்பாடாக, தேவனுக்கு விரோதமாக, நமக்கு அனுகூலமாக, நம்முடைய சுயநலத்துக்கு ஏற்றபடி நம்ம தேவனை தேடுறோம். அன்பான தேவ ஜனமே, அப்படி நம்ம தேடக்கூடாது. நம்ம தேவனை தேடுறதுக்கு தேவன் என்ன வச்சுருக்கார்? முறை வச்சுருக்கிறார். வேதத்தில் பாருங்கள், யாரெல்லாம் தேவனை தேடினாங்களோ அவங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு, அவங்களுடைய கண்ணீருங்க துடைக்கப்பட்டது, அவங்களுக்கு அற்புதம் நடந்தது, அவங்க எதிர்பார்த்த நன்மையை தேவன் அவங்களுக்கு செய்தார். அப்போ இன்றைக்கு அன்பான தேவஜன் அன்னைக்கு செய்த அன்றைய இன்னைக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, முறையாக தேவனை தேடுறது. நீங்கள் தேவனை தேடி பாருங்கள். ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது, தேவனையும் ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, எல்லாம் கூட்டி கொடுப்பேன். நீங்கள் தேடினீங்கன்னா நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எவன்கிட்டையும் கை ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தரை தேடும் போது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்ன பண்ணுவாருங்க? கூட்டி கொடுப்பாரு. கர்த்தரோட அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக நடத்துவார். உனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. நீங்கள் சங்கீதம் 34:10 வாசிச்சு பாருங்கள். சிங்கக்குட்டிங்க பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஒரு நன்மை குறைப்படாமல் கர்த்தர் உன் ஆத்மா வாழ்கிறது போல உன்னை எல்லா விதத்துலேயும் வாழ தேவன் உதவி செய்வார். நம்முடைய தேவன் யாருன்னா, பிலிப்பியர் 4:19 சொல்லுது, நம்முடைய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குறவர், நம்ம நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாக செய்கிறவர். ஆகையால் இந்த காலையில் தேவனுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்து, நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீ நினைப்பது கர்த்தர் உனக்கு கண்டிப்பாக
கட்டாயமாக உன் மன விருப்பத்தின்படி செய்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் தேடாமல் ஆண்டவரே தேவனை விட்டு விலகி போன நாட்கள் உண்டு, ஆனால் இன்றையிலேருந்து நாங்கள் தேவனை ஒழுங்காக தேடுறோம்ப்பா, எங்கள் நிலைமையை மாற்றுன்னு சொல்லி இருக்கிற இடத்துல ஒரு தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனமாக கேட்குற என் அன்பு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே நீர் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க எதிர்பார்க்கிற நன்மையை அவளுக்கு கட்டளையிடுங்க. தேடுங்கள் என்று சொன்னீர, கண்டடைவீங்க என்று சொன்ன தேடுகிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட, அவருடைய குறைகள் நீக்கப்பட, அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட, அவருடைய வேதனைகள் மாற கர்த்தர் அவளுக்கு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும், சரீரத்தில் தெய்வீக சுகத்தை கட்டளையிடும், கைட்டு செய்கிற காரியங்களை வாய்க்கப்படணும். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற, அவன் எதிர்பார்க்கிற சமாதானத்தை அவளுக்கு தந்து வழி நடத்துங்க. ஒரு நன்மை குறையில்லாதபடிக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழி நடத்துங்க. நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். இயேசுவின் வைத்தல் அந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்றைக்கு தான் முதல் தடவையாக கர்த்தருடைய வார்த்தையை நான் கவனிக்கிறேன், கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னும் நீங்கள் தேவனை அறியணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வரும். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவோ SMS வழியாகவோ தொலைபேசியின் வழியாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு விசுவாசிங்க. நீங்கள் உங்கள் கான்டாக்டில் குரூப்பில் இருக்கிற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.